பேர் அட்டென்ஷன் அதாவது அண்ணாமலை அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் சுற்றுறாங்க, அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்கள பற்றி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி பேச நான் விரும்பலை. மார்க்கெட் இல்லாத நடிகர்கள், மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்கள் பேசி அவங்களுக்கு ட்ரெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும். நாங்கள் தெளிவாக இருக்கோம். 1952 எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்குது. அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை. என்னைக்கு இத்தனை பொறுமையாக இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி இருந்த பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிகை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய கஷ்டமாக சம்பாதித்த பணம் தான் இன்றைக்கி ராமர் கோவில் எழுப்பியிருக்காங்க. தனி மனிதனுடைய பணம் கிடையாது. நிறைய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது இந்தியர்கள், இது ஒரு மதத்தை சார்ந்ததில்லை. இந்துத்துவம் வே ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை இந்து நெறிமுறை. ஏன்னா அது எல்லா மதம் வருவதற்கு முன்பே இந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு. இந்து என்பது மதம் கிடையாது. எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு. அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்கக்கா, நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும். நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து 1952 ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததிலிருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலைங்கண்ணா, ஆர்டினன்ஸும் போடலை. உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க, 25 கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில். இதுக்கு யாரோ ஒருத்தர் கருத்து சொல்கிறேன், நான் என்ன சொல்ல முடியும்? என் வீட்டில் நான் விளக்கேற்றினேன், உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றல, உங்கள் பிரச்சனை. அது கருத்து சொல்கிறக்கு எனக்கான உரிமை இருக்குது. ஸோ அண்ணாமலை பேசினா பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பலை. அது அவருடைய கருத்தில் நான் சொன்னேன்னா, நாங்கள் சொன்னோமா, பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா? ஒரு நிமிஷம், RSS சொல்லிச்சா? ஒரு நிமிஷம், யார் சொன்னாங்கண்ணே? கற்பூரம் ஏற்றவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளையை போய் ஓப்பன் பண்ணி கேளுங்க. அந்த மூளையில் எந்த செல் அப்படி சொல்லிச்சு, அந்த செல் யாரு, அந்த செல் என்ன ஜாதி, அந்த செல் என்ன மதம், அந்த செல் என்ன கட்சின்னு அந்த மூளையில் போய் கேளுங்க. நான் சொன்னேன்னா இல்லைண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிக்காரா பதில் சொல்கிறேன். இல்லைண்ணே RSSல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அவருக்கு சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். அவரே தூங்கி எழுந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாளை காலையில் சொல்லுவார் இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு, அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா? அவன் ஃபேமஸ் ஆகணும், மார்க்கெட் இல்லை, படம் இல்லைங்கிற கேட்கறக்கா பேசுறதுக்கெல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமாண்ணே? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.